வணக்கம் நண்பர்களே. செய்வன கோளாறை எப்படி சரி பண்ணுறது, இதற்குண்டான முறையை சொல்கிறேன். நீங்கள் கண்டிப்பாக செய்து பாருங்கள். என்னோடய பழைய ஐடி லாக் ஆயிடுச்சு. அதை எடுக்க முடியல. அதனால் இப்போது புது ஐடி ஓப்பன் பண்ணி இதில் நான் வீடியோ போடுறேன். எல்லாம் நீங்கள் இதை ஃபாலோ பண்ணுங்கள். ஒரு செய்வன கோளாறை எப்படி சரி பண்ணுறது அப்படின்னா, நீங்கள் யாரையும் தேடி போகாதீங்க. ஏன்னா வீண் காசு செலவு பண்ணாதீங்க. நீங்களே சரி பண்ணுங்கள். இதற்கு உங்களுக்கு என்னென்ன தேவைன்னா 21 எலுமிச்சம்பழம் வாங்கிக்கோங்க. மற்றும் ஒரு ஓமத்தங்காய், முட்டை, தேங்காய் 2, பூசணிக்காய், இது அனைத்தும் வாங்கிக்கோங்க. பழம், ஊதுபத்தி, கற்பூரம், வெத்தலைப்பாக்கு, பச்சரிசி மாவு 1/2 கிலோ, காதோல கருகுமணி, அவுள், பொரி, கடலை, சர்க்கரை, மஞ்சள், குங்குமம், இது அனைத்தும் வாங்கிக்கோங்க. வாங்கிய பிறகு யார் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்களோ, ஆணாக இருந்தால் ஆண் பாவை செய்யுங்க, பெண்ணாக இருந்தால் பெண் பாவை செய்யுங்க. செய்த பிறகு பூமியில் அறுகோணம் சக்கரம் வரைங்க. அறுகோணம் முருகப்பெருமானோட சக்கரம் மாதிரி அறுகோணம் சக்கரம் வரைங்க. வரைந்த பிறகு அதனோட நடுவில் டங் அப்படின்னு எழுதுங்க. டங் அப்படின்ட்டு எழுதி அதை சுற்றி வட்டம் போடுங்க. வட்டம் போட்ட பிறகு அதன் மீது அவங்கள உட்கார வைங்க. உட்கார வைத்த பிறகு அதே சக்கரத்தை ஒரு செப்பு தகட்டில் எழுதி, பிறகு எட்டி வேர் மற்றும் கிளுகிழுப்ப வேர், கிரைந்த நாயகம் இதனுடைய வேர், இது 3ம் அதனுள் வைத்து சுருட்டி அதுவும் அவங்களுக்கு எதிர வச்சுருங்க. இது அனைத்தும் வைத்த பிறகு அந்த மாவை எடுத்து அவங்க தலையை 9 சுற்றி சுற்றி அனைத்தும் இந்த பாவைக்கு இறங்கணும் அப்படின்னு சொல்லி அவங்கள சுற்றி கீழே வைங்க. வச்ச பிறகு ஓம் சங் உங் கிளியும் தாக்கு தாக்கு தூக்கு தூக்கு டங் டங் சகலவிதமான ஏவல், பில்லி, சூனியம், பேய், பிசாசு, முனி, காட்டேரி அனைத்தும் இந்த பெண்ணை விட்டு இந்த பாவைக்கு இறங்கி வா அப்படின்னு சொல்லி அவங்க தலையை சுற்றி சுற்றி அந்த எலுமிச்சம்பழத்தை உடைத்து இது அனைத்தும் ஒரு அக்னியில் போட்டு எரிச்சிருங்க. லாஸ்ட்டாக ஒரு கோழி பலி கொடுத்து அவங்களுக்கு தாயத்தை கட்டி விட்ருங்க. பிறகு இது அனைத்தும் அக்னியில் போட்டு எரிச்சிருங்க. எரிச்சிட்டிங்கன்னா போதும். அது எவ்வளவு பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் சரி, உடனே சரியாயிரும். இது நான் வணங்கும் அந்த காளியம்மன் மீதும் சிவன் மீதும் ஆணையாக சொல்கிறேன். இது ஒரு கடுகளவு கூட பொய்ய வராது. 100% வெற்றியாகும். ஏதாவது டவுட்னா ஃபோன் பண்ணி கேளுங்க. என்னோடய புது ஐடியா ஃபாலோ பண்ணுங்கள்.